இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கால் பாசி பருப்பு அவிய வச்சிருக்கு, கால் வெல்லம் சீச்சு எடுத்து வச்சிருக்கு, 10 முந்திரி பருப்பு, ஒரு 8 கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சிருக்கு, 1 ஸ்பூன் நெய். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் இந்த அவிய வச்ச பருப்பை போடுங்க. இந்த சீச்சை வெல்லத்தையும் ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதித்ததும் தாளிக்கிற கரண்டியில் இந்த 1 ஸ்பூன் நெய்யை போட்டு முதல்ல இந்த கிஸ்மிஸ் பழத்தை பொரிச்சு எடுத்து அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி அதுவும் பொரிச்செடுத்து அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் தேங்காய் மூடி இருந்தால் தேங்காய் பால் ஊற்றலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் எடுக்க முடியாதவங்க வெறும் தண்ணி ஆட் பண்ணி கூட பண்ண முடியும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெய் காஞ்சிருச்சு. முதல்ல இப்போ கிஸ்மிஸ் பழத்தை பொரிச்சு எடுத்துருவோம். அப்படியே பாயாசத்தில் போட்டுருவோம். அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடுங்க. ஏலக்காய் ஆட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, எங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் ஆட் பண்ணல. சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பாலை ஊற்றலாம். இது தேங்காய் பால் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், வெறுமாவே இந்த மாதிரி செய்யலாம். பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.